ஆர்கனைஸ்டு கிரைம் வந்து பிஎன்எஸ்ல பாரதிய நியாய சங்கீதால 2023ல 111ல சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்கனைஸ்ட் கிரைம்க்கான சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்கனைஸ்ட் கிரைம் அப்படிங்கிறது சிண்டிகேட், அதாவது மீன்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். அது குரூப் ஆஃப் 2 ஆர் மோர் பர்சன் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஈடுபடலாம். அப்படி இல்லைனா சிங்கிளாவோ ஜாயிண்டாவோ ஒரு கேங்காவோ இந்த மாதிரியான சட்டவிரோதமான செயல்களில் வந்து தொடர்ந்து வந்து ஈடுபடுறது தான் வந்து ஆர்கனைஸ்டு கிரைமா வந்து சொல்லப்படுது. நம்ம ஆர்கனைஸ்டு கிரைம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே 111ல வந்து சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான். என்னன்னா 2 ஆர் மோர் பர்சன் இருக்காங்க. அப்படி இல்லைனா சிங்கிளாவோ ஜாயிண்டாவோ குரூப் ஆஃப் பீப்புளாவோ வந்து சேர்ந்து வந்து ஒரு சட்டவிரோதமான செயல்களை தொடர்ந்து செய்யறது, அதாவது கண்டினியூவா அன்லாபல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஈடுபடுறது. அடுத்து ரோமன் லெட்டர்ல 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டினியூசிங் அன்லாபல் ஆக்டிவிட்டீஸ். இந்த கண்டினியூசிங் அன்லாபல் ஆக்டிவிட்டீஸ்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸ் வந்து செஞ்சிருக்காங்க, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு குற்றம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அதனால வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல திரும்பவும் அந்த 10 வருடத்துக்குள்ள அந்த 10 வருடம் அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்பு அவங்க மேல ஏதாவது ஒரு சார்ஜ் ஷீட் வந்து இருக்கிறது, அப்படி இல்லைனா காம்படென்ட் கோர்ட்ல உரிமையல் வழக்குகள் வந்து நடைபெறக்கூடிய அந்த வழக்குகள் சம்பந்தமான ஏதான குற்றங்கள் வந்து இவர் மீது இருந்து விசாரணை செய்யப்படுறாரு அப்படின்னா அதுவுமே இதுக்குள்ள வந்து சேர்த்துக்கொள்ளப்படும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டினியூ அன்லாபல் ஆக்டிவிட்டீஸாக சொல்லப்படுது. அடுத்தது எக்கனாமிக் அஃபென்ஸ். எக்கனாமிக் அஃபென்ஸ்னா நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். ஐபிசிடியே சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஸ்டாம்ப், ஹலாலா பணத்தை வந்து மோசடி செஞ்சுட்டாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் நிறையா. அந்த ஹலாலா டிரான்சாக்ஷன் மணி, அதாவது வந்து ஹலாலா டிரான்சாக்ஷன்லேயும் வந்து மோசடி செய்யறதை பார்த்துருப்போம். அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாம்ப்பு, பாண்டு, அது மாதிரி கள்ள நாணயம் வந்து தயாரிக்கிறது, கரன்சி நோட்டு வந்து அது மாதிரி தயாரிக்கிறது, பேங்க் நோட்ஸ் வந்து போர்ஜரியாக வந்து தயாரிக்கிறது, இந்த மாதிரியான பணம் சம்பந்தமான, நாணயம் சம்பந்தமான, ஸ்டாம்ப்பு, கவர்மெண்ட் ஸ்டாம்ப்பு, பாண்டு, இது சம்பந்தமாக வந்து பேங்க் சம்பந்தமாக செய்யக்கூடிய அனைத்து அஃபென்சஸுமே என்னவா சொல்லப்படும்னா எக்கனாமிக் அஃபென்ஸாக வந்து சொல்லப்படும். இந்த எக்கனாமிக் அஃபென்ஸை வந்து தொடர்ந்து வந்து செய்கிறாங்க. அதாவது வந்து 1 ஆர் 2 பர்சனாக இருக்கலாம், சிங்கிளாக இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம், கேங்காகவும் இருக்கலாம். அது மாதிரி தொடர்ந்து இந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அது அன்லாபல் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னவா சொல்லப்படுது அப்படின்னா வந்து ஆர்கனைஸ்டு கிரைமாக வந்து சொல்லப்படுது.